ஒரு தனியார் நிறுவனம் அரசுகள் மட்டுமே செய்த விண்வெளி சாதனைகளை செய்து காட்டியது என்றால் நம்புவீர்களா? அந்த நிறுவனத்தின் பெயர் ஸ்பேஸ் எக்ஸ். 2002 தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் ஆரம்பத்தில் பலரால் கேலி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏனெனில் விண்வெளி ராக்கெட்டுகளை உருவாக்குவது மிகவும் கடினமான வேலை. பில்லியன் கணக்கான டாலர்கள் தேவை. பல வருட ஆராய்ச்சியும் தேவை. ஸ்பேஸ் எக்ஸ் இன் முதல் சில ராக்கெட் ஏவுதல்கள் தோல்வியடைந்தன. ராக்கெட்டுகள் வெடித்தன. நிறுவனம் மூடப்படும் நிலை கூட வந்தது. பலர் இது முடியாது என்றார்கள். ஆனால் அவர்கள் கைவிடவில்லை. பல தோல்விகளுக்குப் பிறகு ஃபேலான் 1 வெற்றிகரமாக விண்ணில் பறந்தது. அதுவே ஸ்பேஸ் எக்ஸ் இன் வரலாற்றை மாற்றிய தருணம். அதிர்ச்சி என்ன தெரியுமா? முன்பு ராக்கெட்டுகள் ஒருமுறை பயன்படுத்தி கைவிடப்பட்டன. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டை மீண்டும் தரையிறக்கி மீண்டும் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக காட்டியது. இதனால் விண்வெளி செலவுகள் பெருமளவில் குறைந்தன. இன்று ஸ்பேஸ் எக்ஸ் ஆயிரக்கணக்கான ஸ்டார்லிங் இணைய செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்பியுள்ளது. உலகின் பல பகுதிகளுக்கு இணைய சேவையை வழங்க முயற்சி செய்கிறது. ஆனால் அவர்களின் மிகப்பெரிய கனவு இன்னும் இருக்கிறது. மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்புவது. ஒரு நாள் மனிதர்கள் வேறு ஒரு கிரகத்திலே வாழலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஒரு சிறிய நிறுவனம். பல தோல்விகள். ஆனால் இன்று விண்வெளி உலகின் மிகப்பெரிய புரட்சிகளில் ஒன்றாக மாறியுள்ளது